தங்க நகை கடன் மூலமா சாமானிய மக்கள் எந்த ஒரு பலனுமே பெற முடியாத வகையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சில சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தங்க நகை கடனுக்கு நீங்க வைக்கக்கூடிய தங்க நகை 22 கேரட் கோல்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்ல உங்ககிட்ட 22 கேரட் கோல்டு இல்ல 18 கேரட் கோல்டு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய 18 கேரட் கோல்ட 22 கேரட் கோல்டோட கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா 18 கேரட் கோல்டு 22 கேரட் கோல்டோட கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கான கோல்டோடைய மதிப்பு குறையும். அது போக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 75% அளவுக்கு தான் உங்களுக்கான நகை கடன் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களே அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சாமானிய மக்கள் சடனா ஒரு தங்க நகை கடனை அவசரத்துக்கு போய் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுல நிறைய சிக்கல்கள் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் இதுக்கு நிறைய எதிர்ப்புமே வந்துட்டு இருந்தது. பல அரசியல் கட்சி தலைவர்களுமே இதுல ஏதாச்சும் மாத்தி அமைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகளும் வச்சுட்டு வந்திருந்த நிலையில மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்க முழுசா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நடைமுறைக்கு கொண்டு வரதுல சில சிக்கல்கள் இருக்கு. குறிப்பா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நடுத்தர மக்களை பெருசா பாதிக்கிற அளவுல இருக்கு. அதனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே 2 லட்சத்துக்கு கீழே யாரெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.